நம்ம இப்போ வந்து 6வதுல இருக்கிற பெயர்ச்சொல் பற்றின டீட்டெயில்டு ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றன் பெயரை குறிக்கிறது வந்து பெயர்ச்சொல். அது 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இதில் பொருட்பெயர் அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்கும். அது உயிருள்ள பொருளையும் குறிக்கலாம், இல்லை உயிரற்ற பொருளையும் குறிக்கலாம். எடுத்துக்காட்டு வந்து மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இடப்பெயர் அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கிறது. அது சின்ன இதாகவும் இருக்கலாம், இல்லை பெரியதாகவும் இருக்கலாம். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு அந்த மாதிரி. காலப்பெயர் அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கும். ஸோ இதுவும் அதுதான். ஒரு சின்னதாகவும் இருக்கலாம், சின்ன கால அவகாசமாக இருக்கலாம், இல்லை பெருசாகவும் இருக்கலாம். ஸோ நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. சினைப்பெயர் அப்படிங்கிறது ஒரு பொருளோட உறுப்பை குறிக்கும் பெயர். கண், கை, சிலை, இலை, கிளை அப்படிங்கிறதெல்லாம் வந்து சினைப்பெயர். பண்பு பெயர் அப்படிங்கிறது ஒரு பொருளோட பண்பு. ஸோ பண்பு இல்லைனா குணம். ஸோ அதில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா நிறம், சுவை, அளவு, வடிவம் இதெல்லாமே அடங்கும். எடுத்துக்காட்டு வந்து வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, நீளம், அகலம். ஸோ இது எல்லாமே வந்து இருக்கும். தொழிற்பெயர் அப்படிங்கிறது வந்து தொழிலை குறிக்கும் பெயர். இது வந்து என்ன அப்படின்னா படர்க்கை இடத்துல வந்து வரும். அதே மாதிரி காலம் காட்டாது. எடுத்துக்காட்டு வந்து படித்தல், ஆடுதல், நடித்தல். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இதையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.